எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி. இதை குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப சத்தானது. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 3 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1/2 கிளாஸ் அளவு கருப்பு உளுந்து அதை எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கிளாஸ் அளவு பச்சரிசி. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த நம்ம 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கோம்ல, அதில் இந்த கருப்புளுந்தி அரிசியும் போட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும், அரிசி வேகிற வரைக்கும். இப்போது இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்குது. நாம் இந்த கஞ்சியில் இனிப்பு சேர்த்து பண்ணுறதுனால அதுக்கு வெல்லம் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உடச்சி எடுத்த வெல்லத்தை அந்த அரிசி கொதிச்சிட்ருக்கிறதுல அதில் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம் அதிலே நல்லா கரைஞ்சிரும். இப்போது இதில் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை தட்டி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இந்த கஞ்சியில் நம்ம கருப்புளுந்து சேர்த்திருக்கோம். இது அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு உடம்பு வலி, இடுப்பு வலி எதுவும் இருக்காது. ரொம்ப சத்தானது. இப்போது இதில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கு. இப்போ இந்த துருவின தேங்காவை நம்ம அந்த கஞ்சிக்குள்ளே சேர்க்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடியாக ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.